ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாரல் தாட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி பிரைட்ஸ் மேட்க்கு மேக்கப் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூபிக்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து இந்த லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். விஷ்கேர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இதில் SPF 50 இருக்குது. அண்ட் உங்கள் மேக்கப் முன்னாடி இது போடுறப்போ உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தான ஒரு மேக்கப் ஃபினிஷ் கிடைக்கும். இருந்து செரமைட் அண்ட் ஹைலரானிக் ஆசிட் இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது நான் வந்து நார்மல் ஸ்கின்ல போடுறப்போ எனக்கு நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது. நல்லா அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். உங்களுக்கு நான் இப்போ அப்ளை பண்ணும்போதே தெரியும். இந்த மாதிரி ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக என்னோட மாய்ஸ்சரைசரே நல்லா நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஆரஞ்ச் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி டியூப் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணால் இதில் இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள ஆரஞ்சு கரெக்டர் வரும். எங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த ஆக்னி மார்க்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இங்கெல்லாம் எனக்கு இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். பட் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்காது. ஆக்னி மார்க்ஸ் மட்டும் இருக்கும். அப்புறம் எனக்கு லைட்டாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது தெரியும். பட் கேமராவில் எனக்கு எப்படின்னு தெரில. எனக்கு நார்மலாக பார்க்கும்போதே தெரியும். லைட்டாக தான் நான் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டரால் நான் வந்து டேப் பண்ணிக்க போகிறேன். ஆரஞ்சு கலர் கரெக்டர் போட்டதுக்கு அப்புறமா கன்சீலர் பண்ண போகிறோம். சேம் நான் யூஸ் பண்ணுற அதே கலர் பார் கன்சீலர் தான். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 005 லேசி. இப்போ நம்ம எங்கெல்லாம் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து இந்த கன்சீலர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த டார்க்காக இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மறைஞ்சிரும் டெம்ப்ரவரியாக. ஸோ உங்களுக்கு மேக்கப் பார்க்கவும் நல்லா லுக்காக தெரியும். சேம் அதே பவுடர் ப்ரஷ்ஷால் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெப்ளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஷேட் பார்த்தீங்கன்னா 329. இதுலேயும் SPF 22 இருக்குது. ஸோ நம்ம வந்து இஃப் இன்கேஸ் நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடாமல் போயிட்டோன்னா பயப்படவே தேவையில்லை. இதில் வந்து SPF இருக்குது. நான் எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்க போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாகவே நல்லாவே நான் வந்து இது பண்ணிக்க போகிறேன், பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த Maybelline Fit Me காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்றேன். ஐப்ரோஸ்க்கு மார்ஸோட ஐப்ரோ பேலட் எடுத்திருக்கேன். இதில வந்து ப்ரவுனும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணி ஐப்ரோ பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஐப்ரோஸ நல்லா வந்து கோம்ப் பண்ணிக்க போறேன். ஸ்விஸ் பியூட்டியோட ராயல் ரெட் அந்த ஷேட் எடுத்திருக்கேன். இன்சைட்டோட டிவைன் ஒயின் 03 இந்த ஷேட் எடுத்திருக்கேன். இது என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷேட்ன்னு சொல்லலாம். ஒரு மாரி டார்க் பிங்க்ல இருக்கும். ஆனா லைட்டா பார்க்க ரெட்டிஷாவும் இருக்கும். ஆக்சுவலா ஐ மேக்கப் பண்ணிட்டு தான் லிப்ஸ்டிக் போடணும். என்ன நெனப்புல நான் லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட்டு போட்டேன்னு தெர்ல. சரி பரவால்ல நம்ம மாத்தி மாத்தி பண்ணுவோம். சேம் வெட் அண்ட் ஒயிட்ல இருந்து இந்த ஐ ஷேடோ பேலட். நான் ஆக்சுவலா ப்ரவுனு அப்புறம் இந்த லைட் ப்ரவுன் ஆர் ரஸ்டிக் ஆரஞ்ச் எதுனாலும் சொல்லிக்கலாம். அத நான் 2த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல இந்த ஒரு மாரி ஷிம்மர் ஷேட்லயே வந்து டார்க்கா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நான் யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த வாட்டி கொஞ்சம் நான் லைட்டா போயிடலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலா இந்த ஷேட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் தெரியும். ஆனா என்னன்னு தெரியல கேமரால அது தெரியவே மாட்டேன்து. மேபி நான் இன்னும் கொஞ்சம் டார்க்கா போட்டா தெரியுமோன்னு தெரியல. ஆனா எனக்கு நேர்ல பார்க்கும்போது இது வந்து தாராளமா போதும். இல்லன்னா ரொம்ப ஓவரா இருக்கும். ஐ மேக்கப்பும் ஓவரா இருக்கும். லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல கேமரால வந்து தெளிவா தெரிய மாட்டேன்து. மேபி என் கண்ணுக்கு அப்படி இருக்கான்னு தெரியல. ஐலைனர், மஸ்காரா வைக்க மறந்துட்டேன். ம். ஐலைனருக்கு நான் பில்கிரிமோட தான் யூஸ் பண்றேன். எனக்கு ஆக்சுவலா இந்த ஐ லுக் கலர் ரொம்ப புடிச்சிருக்கு. இன்னைக்கு ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. கலர் பார் காஜல் தான் யூஸ் பண்றேன். ஃபுல்லாலாம் போட்டுக்க மாட்டேன். சும்மா கீழ மட்டும். காஜல் ரொம்பவும் போட்டா ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாரி லைட்டா போடும்போது ஒரு மாரி நீட்டா ப்ளசன்ட்டா தெரியுது. மேபி என்னோட மைண்ட் செட் அந்த மாரியான்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த மாரி போட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஒரு விஷயம் நான் ஷேர் பண்றேன். எனக்கு எல்லா நாளுமே மேக்கப் பண்ணவே பிடிக்காது. ஆனா, எனக்கு இந்த மாரி வீடியோஸ் பண்ண, இல்ல நார்மலா நாங்க ஷூட் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு மேக்கப் பண்ணிக்கிறது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனா, ஒரு டெய்லி லைஃப்ல வந்துட்டு நீ மேக்கப் பண்ணிட்டு இருக்கணும் அப்டின்னு சொன்னா, நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது என்னவோ தெரியல, எனக்கு அது பிடிக்க மாட்டேன்து. டெய்லியும் மேக்கப் போட்டுட்டு, லிப்ஸ்டிக் போட்டுட்டு அது ஒரு மாரி எனக்கு பிடிக்கல. பட் வீடியோஸ் பண்ண பிடிக்கும். ஷூட் பண்ண பிடிக்கும். இந்த மாரி டைம்லலாம் மேக்கப் பண்ண பிடிக்கும். தெரியல. இதுக்கு என்ன ஃபீலிங்ன்னு எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாங்க. ஒரு காலத்துல வந்து ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து, இன்னைக்கு மேக்கப்பும் பண்றான்றப்போ அவங்கலாம் வந்துட்டு ரொம்ப கலாய்ப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கும். நான் எப்படி இந்த மாரி மாறுனேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நான் அப்பத்துலருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கேன். மேக்கப் எப்படி பண்ணணும்?
என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றத நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க புதுசா இருக்கு. இப்போ இது நியூவா வாங்கியிருக்கேன். மேட் லுக்ல இருந்து இந்த ஹைலைட்டர், பிளஷ்ஷு, கான்டூர் இருக்கிற மாரியான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். செம ஒர்த்து கைஸ். இது வாங்கணும்னு நெனச்சா வாங்கி பாருங்க. ஆனா தேவையில்லாம வாங்காதீங்க. ஆனா பயங்கரமான ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. ஏன்னா 3மே இருக்கு. உங்களுக்கு ஒரு 300 வரும். அப்படி பார்த்தா ஒண்ணு ரூ. 100னாலும் ஓகே தான். நம்ம எல்லா நாளுமே இந்த மாரி போட்டு சுத்திட்டு இருக்க மாட்டோம். எப்பயாவது ஃபங்ஷனுக்குனால வாங்கி வச்சுக்கலாம். லைட்டா எடுத்துக்கிறேன். பிளஷ் இல்ல. ஆக்சுவலா நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் இந்த மாரி பிளஷ்லாம் யூஸ் பண்ற பர்சனே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். எனக்கு பிளஷ் வேணும்னா நான் லிப்ஸ்டிக்ல இருந்து போட்டுப்பேன். இந்த மாரி வீடியோலலாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். பட் நான் நெறைய வாட்டி பவுடர் பிளஷ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷூட்ல இருக்கிறப்ப அவங்களே குடுப்பாங்க. பட் நானா வாங்குனதில்ல இல்லையா? நல்லா இருக்கு. ஹைலைட்டருக்கு வந்து நான் கையில யூஸ் பண்ணிக்க போறேன். இந்த ஹைலைட்டர்ன்றது கையில யூஸ் கையில எடுத்துட்டு மேல இருந்து நான் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போறேன். எனக்கு ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிருவேன். ஆனா நல்லாவே இல்லாத ப்ராடக்ட் எல்லாம் வந்துட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிருவேன். இது நல்லா இல்ல பாக்க அப்படின்ருவேன். அந்த ஷைன் தெரியுதான்னு தெரியலையே கேமரால. ஆனா எனக்கு நேர்ல நான் இங்க மிரர் வச்சிருக்கனால எனக்கு தெரியுது. கான்டூர் நான் யூஸ் பண்ணதே இல்ல கைஸ். இது வரைக்கும் என் லைஃப்ல நான் கான்டூரே யூஸ் பண்ணதில்ல. எந்த ஷூட்லயும் நான் யூஸ் பண்ணதே கிடையவே கிடையாது. எனக்கு நேச்சுரலாவே இந்த மாரி ஜா லைன்ஸ் இருக்குன்றதுனாலே நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோல தான் நான் வந்து கான்டூரே யூஸ் பண்ண போறேன். இந்த மாரி எடுத்து இப்படி கொஞ்சம் தட்டி நமக்கு தான் ஆல்ரெடி நல்லா இருக்குல்ல. நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனா நான் வாங்கிட்டேனே. அப்ப நான் யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஆனா நம்மள மாரி எத்தன பேருன்னு தெரியல. ஐ மீன் சாரி. என்ன மாரி எத்தன பேருன்னு தெரியல. வாங்கிட்டோமே யூஸ் பண்ணி தானே ஆகணும். அந்த மாரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ம். அது ஒரு பேடான ஒரு ஃபீலிங். ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது. எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு நார்மலாவே இந்த மாரி பாருங்க. லைட்டா தான் தெரியுது. இங்கெல்லாம் போடணும். பட் எனக்கு ஃபோர்ஹெட் சின்னதா தானே இருக்கு. வாங்கிட்டோமே அங்கங்க கொஞ்சம் பண்ணி பார்ப்பேன் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா தான் யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் ஹைலைட்டர் வந்து இங்கேயும் போட்டுக்கணும். அப்பதான் வந்து நம்மளுடைய ஐப்ரோஸ் வந்து நல்லா ஹைலைட்டிங்கா தெரியும். இந்த ட்ரெயின் ஒண்ணு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் ட்ரெயின் வரும். லாரி சவுண்ட் கேட்கும், தண்ணி சவுண்ட் கேட்கும், எல்லாமே கேட்கும். அது ஒரு மாரி கடுப்பா இருக்கும் கைஸ் வீடியோ பண்ணும்போது. ஏன்னா நம்ம மைக்ல நம்ம சவுண்ட் கேட்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல வேற இதுங்க சவுண்ட் எல்லாம் கேட்டு நைட்லலாம் நான் வீடியோவே எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நாய் சவுண்ட் அப்பதான் கேட்கும். நாய் சவுண்ட் கேட்டாலே நமக்கு உள்ளுக்குள்ள ஓடும். பேய் நடமாடுற நேரத்துல நீ வீடியோ பண்ற வேற. நாய் வேற சவுண்ட் வருது. எதுக்கு அதெல்லாம் நான் அவாய்டே பண்றது. நைட் தூக்கம் வர மாட்டேங்குதுங்க நைட் ஷூட் பண்ணா. ஆக்சுவலி மேக்கப் நல்லா இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. எனக்கு நான் வந்து என்னோட மிரர்ல இருந்து பார்க்கும்போது, நீட்டா பண்ணியிருக்க சாரல் அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆகுது. எனக்கு விஷுவலா பார்க்குறவங்களுக்கு நிஜமாலே சாரி. என்னோட கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா, நான் வந்து ஒரு ஒன் பிளஸ் ஃபோன் தான் யூஸ் பண்றேன். மேபி வரக்கூடிய நாட்கள்ல
வருமானங்கள் வந்துச்சுன்னா, iPhoneல நம்ம வீடியோ பதிவு பண்ணி, அதுல பயங்கரமா நம்ம ஒரு கருத்து பேசவே கூடாது. ட்ரெயின் சவுண்ட்லாம் கேட்கும். ஓகே. நைஸ். நல்லா தான் இருக்கு. நான் இப்போ இந்த வீடியோக்காக வந்து நான் இத வேர் பண்றேன். ஆ ஜெயச்சந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு கடை. அது டி நகர்ல இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அங்க வந்து நெறைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சல்வாஸ் இருக்கு. அ எனக்கும் ரொம்ப நல்ல நல்ல சல்வாஸ்லாம் நான் அங்க தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாரி நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு என்ன நீங்க ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.